ஹாய், நாம் இப்போது அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த அவரைக்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன பெரிய வெங்காயம்னா நீங்கள் 3 போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நான் வெட்டி வச்ச அவரைக்காயை போட்டுக்கிறேன். சின்ன சின்ன அவரைக்காவை வெட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ அது ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டதும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். அவரைக்காய் எப்பயுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சா போதும். இப்போ இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. அப்பப்போ நீங்கள் மூடியை திறந்து பார்த்து அதை நல்லா கிண்டி விடுங்க, கீழே அடிப்பிடிச்சிடாமல். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அதை லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், மஞ்சள் தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.